நமஸ்காரம். அடுத்து வருவது சுப்பிரமணிய பாரதியார் தேசிய கீதங்கள் அப்படின்னு பிற நாடுகளை பற்றிய நிறைய பாட்டுகள் எழுதியிருக்கார். பிற நாடுகளை பற்றி எழுதும்போது பிஜி தீவு நிலை அப்படின்னு பிஜி தீவில் பற்றி ஒரு பாட்டு. அதில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அந்த நாட்டில் கரும்பு நிறைய விளையும். கரும்பு நிறைய விளையும்ன்ற காரணத்தினால அங்கே அந்த அந்த வயல்களில் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பெண்களை அங்கே கொண்டு வரப்பட்டார்கள், அங்கே கொண்டு செல்லப்பட்டார்கள் பிஜி தீவில். அங்கே அவள் அந்த கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறாள். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கை கால் சோர்ந்து போய் அவளால் வேலை செய்ய முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இங்கேயும் வர முடியாமல் ஒரு 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 தவிப்போடு அங்கே அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஸோ அவளுடைய கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து அதுக்காக இவரால் இங்கே சுப்பிரமணிய பாரதி அவர்களை பற்றிய ஒரு அருமையான பாடல் இங்கே இருக்கிறது. திறந்த அளவு நான் இதை பாடக்க முயற்சி பண்ணுகிறேன். இது ஒரு பிருந்தாவனி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் எடுத்திருக்கேன் இந்த பாட்டை. அதில் அந்த ராகம் ரொம்ப இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி இனிப்புக்கு பேர் போன கரும்புலேருந்து தான் இனிப்பே ஆரம்பிக்கிறது. வெல்லம் எல்லாமே அதுலேருந்து தான் வருது. ஸோ இந்த ராகத்துலேயும் ஒரு இனிமை கேட்கறது ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சோகம் இழைஞ்சு ஓடும், கூடவே ஒரு லைன் ஆஃப் சாரோ வந்துட்டே இருக்கும் அதில். இதை பாருங்க. ஸோ அது எனக்கு இந்த பாட்டுக்கு பொருத்தமாக அதில் ஹாப்பியாகவும் பாடலாம், சோகமாகவும் பாடலாம். ஸோ இந்த ராகத்தை இதில் நான் என்னால் முயற்சி செய்து முடிந்தவரையில் ஒரு சோகத்தை கொண்டு வரத்துக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். கரும்பு தோட்டத்திலே அந்த கரும்பு தோட்டத்திலே அந்த கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே. அந்த கரும்பு தோட்டத்திலே அந்த கரும்பு தோட்டத்திலே ஹிந்து மாதர்த்தம் நெஞ்சு கொதித்து மெய் சுருங்குகின்றனரே. அந்த கரும்பு தோட்டத்திலே அந்த கரும்பு தோட்டத்திலே அவர் மாதர்த்தம் நெஞ்சு கொதித்து மை சுருங்குகின்றனரே. அவர் துன்பத்தை நீக்க வழி இல்லையோ, ஒரு மருந்து அதற்கில்லையோ, செக்கு மாடுகள் போலுழை தேங்குகிறார் அந்த கரும்பு தோட்டத்திலே எந்த கரும்பு தோட்டத்திலே. பெண் என்று சொல்லிடில் ஒரு பேயும் இறங்கும் என்பர். பெண் என்று சொல்லிடில் ஒரு பேயும் இறங்கும் என்பர். தெய்வமே நீனன் எண்ணம் இறங்காதோ, அந்த ஏழைகள் அங்கே சொரியும்
கண்ணீர் வெறும் மண்ணிற் கலந்திடுமோ, வெறும் மண்ணிற் கலந்திடுமோ. தெற்கு மாகடலுக்கு அங்கொரன் தீவினில், மாகடலுக்கு நடுவினிலங்கோர் கண்ணற்ற தீவினிலே, தனி காட்டின் பெண்கள் புழுங்குகிறார் அந்த கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே. நாட்டை நினைப்பாரோ, நாட்டை நினைப்பாரோ, எந்த நாளினிற் போயதை காண்பதன்றே என்னை வீட்டை நினைப்பாரோ. அவர் விம்மி 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 அழும் கூறல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்ப கேணியில் எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் முறையாயோ. விம்மி 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 அழும் கூறல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத கூறல் மீண்டும் முறையாயோ. அவர் விம்மி அழவும் திறன் கேட்டு போயினர் கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே. நெஞ்சம் குமருகிறார் கற்பு நீங்கிடச் செய்யும் கொடுமையிலே, அந்த பஞ்சை மகளிரெல்லாம் துன்பப்பட்டு மடிந்து மடிந்து மடிந்தோறு தஞ்சமும் இல்லாதேயவர் சாகும் வழக்கத்தை இந்த கணத்தினில் மிஞ்சி விடலாமோ. ஹே வீரகராளி சாமுண்டி காளி, வீரகராளி சாமுண்டி காளி, கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே. அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, அந்த கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே, தோட்டத்திலே, தோட்டத்திலே.